வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு தமிழக அரசியலோட ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான பக்கம். தேர்தல் நேரத்து திடீர் கட்சிகள். என்னது இது புதுசா இன்ஸ்டன்ட் இட்லி, இன்ஸ்டன்ட் தோசை மாதிரி இன்ஸ்டன்ட் கட்சிகளான்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க. தேர்தல் நெருங்கும் போது மட்டும் திடீர்னு முளைக்கிற சில கட்சிகளை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். முதல்ல இந்த திடீர் கட்சிகள்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலாம். கரெக்டா தேர்தல் வர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி சில தலைவர்கள் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க. சில சமயம் இவங்க அரசியல் களத்தையே ஒரு உழுக்குவாங்க. ஆனா பல சமயம் தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாளே இவங்க அட்ரஸ் இல்லாம போயிடுவாங்க. அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வியலும், இந்த மாதிரி திடீர்னு வர்ற கட்சிகள் உண்மையிலேயே ஆட்சியை தீர்மானிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்களா இல்ல சும்மா அப்போதைக்கு வந்துட்டு போறவங்களா? வாங்க இந்த கேள்விக்கான பதில நம்ம வரலாற்றுல தேடி பார்ப்போம். சரி, வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு சில திடீர் கட்சிகள் எப்படி முதலமைச்சரையே முடிவு பண்ற அளவுக்கு பெரிய கிங்மேக்கர்களா உருவானாங்க அப்படிங்கிற ஆச்சரியமான கதையை பார்ப்போம். சுதந்திர இந்தியாவோட முதல் பொது தேர்தல்ல நடந்த ஒரு சம்பவத்தை இப்ப நீங்க பாக்குறீங்க. அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, யாருமே ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல். அப்போதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். தேர்தல் சமயத்துல உருவான 2 புது கட்சிகள் களத்துல இறங்குனாங்க. ஆச்சரியம் என்னன்னா, காங்கிரஸை எதிர்த்து ஜெயிச்ச அவங்க கடைசில ராஜாஜி முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இப்போ இந்த எண்களை பாருங்க. இதுதான் அவங்களோட பலத்தை நமக்கு அப்படியே காட்டுது. தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி முதல் தேர்தல்லையே 19 சட்டமன்ற இடங்கள், 4 பாராளுமன்ற இடங்கள்னு ஜெயிச்சிருக்கு. காமன்வெல்த் கட்சி 6 சட்டமன்ற இடங்களையும் 3 பாராளுமன்ற இடங்களையும் ஜெயிச்சது. யோசிச்சு பாருங்க, புதுசா ஆரம்பிச்ச ஒரு கட்சிக்கு இது எவ்வளோ பெரிய வெற்றி. இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த திடீர் கட்சிகள் சும்மா தேர்தல்ல போட்டியிடல, தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சர் யாருங்கிறத தீர்மானிக்கிற சக்தியாவே இருந்திருக்கு. ஆமாங்க, ராஜாஜிக்கு அப்புறம் காமராஜர் முதலமைச்சர் ஆகிறதுக்கும் இவங்க தான் மிக முக்கிய காரணம். ஆனா கதைக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு இல்லையா? எல்லா திடீர் கட்சிகளுக்கும் இந்த மாதிரி வெற்றி கிடைக்கல. பல கட்சிகள் வந்த வேகத்துல காணாம போயிருக்கு. வாங்க அந்த லிஸ்டையும் ஒரு தடவை பார்த்திடலாம். ஈ.வி.கே. சம்பத், எஸ்.டி. சோமசுந்தரம், நடிகர் எஸ்.எஸ். ராஜேந்திரன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஏன் இயக்குனர் கே. பாக்யராஜ் வரைக்கும் எத்தனையோ பிரபலங்கள் கட்சிகளை தொடங்கினாங்க. ஆனா அவங்க யாராலையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. இதுல ஒரு பொதுவான விஷயத்த நம்மளால கவனிக்க முடியுது. ஒண்ணு, பெரிய தலைவர்களோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா கட்சியை ஆரம்பிப்பாங்க. இல்லன்னா தங்களோட சினிமா புகழ மட்டுமே நம்பி அரசியலுக்கு வருவாங்க. ஆனா முடிவு என்னவா இருந்துச்சு? தேர்தல்ல படுதோல்வி, இல்லனா ஆரம்பிச்ச தாய் கட்சிக்கே திரும்பி போறது, இல்லனா கட்சியை மொத்தமா கலைக்கிறது. ஆனா காணாம போன கட்சிகள் மட்டும் இல்ல. சில கட்சிகள் திடீர்னு ஆரம்பிச்சாலும் தமிழக அரசியல்ல தங்களுக்குன்னு ஒரு நிரந்தரமான இடத்தை பிடிச்சிருக்கு. அப்படி நிலைச்சு நின்னவங்க யாருன்னு இப்ப பாப்போம். பாட்டாளி மக்கள் கட்சி இதுக்கு ஒரு சரியான உதாரணம். வன்னியர் சங்கத்தோட இடஒதுக்கீட்டு போராட்டத்திலிருந்து உருவான இந்த கட்சி 1989ல தொடங்கப்பட்டு குறிப்பா வட மாவட்டங்கள்ல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாறுச்சு. கூட்டணி ஆட்சிகளை தீர்மானிக்கிற அளவுக்கு வளர்ந்ததுன்னா பாத்துக்கோங்களேன். இந்த சாட் ஒரு ஆச்சரியமான கதையை சொல்லுது. 2006ல கேப்டன் விஜயகாந்த் தேமுதிகவை ஆரம்பிச்சு எந்த கூட்டணியும் இல்லாம தனியா எல்லா தொகுதிகளிலும் போட்டியிட்டாரு. அப்போ முதல் தேர்தலையே கிட்டத்தட்ட 8.5% வாக்குகளை அள்ளினது ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்தையுமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த ஆரம்ப வெற்றி சும்மா போகல. அடுத்த 5 வருஷத்துல, அதாவது 2011 தேர்தல்ல அதிமுக கூட கூட்டணி அமைச்சு தமிழ்நாட்டோட பிரதான எதிர்க்கட்சியா சட்டமன்றத்துல உட்கார்ந்தது தேமுதிக. ஒரு திடீர் கட்சி அடைஞ்ச ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இது. சரி, இந்த திடீர் கட்சிகளோட கதை இதோட முடியல. இதே வரலாறு இன்னைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இப்போ களத்துல இருக்கிற புதிய போட்டியாளர்களை பத்தி பார்க்கலாம். 2019 மக்களவை தேர்தலை எடுத்துக்கிட்டா, டிடிவி தினகரனோட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சுமார் 5% வாக்குகளையும், கமல்ஹாசனோட மக்கள் நீதி மையம் சுமார் 4% வாக்குகளையும் வாங்குச்சு. ஜெயிக்கலனாலும் முதல் தேர்தல்லே இவ்ளோ பெரிய வாக்கு வங்கியை உருவாக்குறது சாதாரண விஷயம் இல்ல. இப்போ இந்த வரிசையில லேட்டஸ்டா இணைஞ்சிருக்கிறது நடிகர் விஜய். பிப்ரவரி 2, 2024ல தமிழக வெற்றிக் கழகம் என்ற தன்னோட கட்சியை அவர் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சார். விஜயோட அறிவிப்புல ஒரு முக்கியமான வேறுபாடு நம்ம கவனிக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒப்புக்கொண்ட ஒரே ஒரு படத்தை முடிச்சுட்டு முழு நேர அரசியல்ல ஈடுபட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்த நடிகர்கள் மாதிரி இல்லாம சினிமாவை விட்டு முழுமையா விலக போறதா சொல்றது ஒரு புதிய அணுகுமுறை. இதுவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவரோட திட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. ஊழல், பிளவுவாத அரசியலை எதிர்க்கிறது தான் நோக்கம். முக்கியமா 2024 மக்களவை தேர்தல்ல அவசரப்பட்டு போட்டியிடாம தன்னோட முழு கவனத்தையும் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி திருப்புறார். இது ஒரு நீண்ட கால திட்டமா தெரியுது.
ஆக தமிழக அரசியல் வரலாறு நமக்கு என்ன சொல்லுது? திடீர் கட்சிகள் ஆட்சியை தீர்மானிச்சிருக்கு, வந்த வேகத்துல காணாம போயிருக்கு, ஒரு சில மட்டும் நிலைச்சும் நின்னுருக்கு. இப்போ இந்த வரலாற்று பின்னணியில தமிழக வெற்றி கழகத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? ஒரு கிங்மேக்கரா, இல்ல தோன்றி மறையும் கட்சியா, இல்ல நீண்ட காலம் நிலைக்கும் சக்தியா? இதற்கான பதில நாம இல்ல, மக்கள் தான் சொல்லணும். பொறுத்திருந்து பாப்போம்.